ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மல்லியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதில் நம்மளுடைய பத்ரபாபு கோவப்பட்டு நம்மளுடைய அரவிந்தோட சட்டையை பிடிச்சிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரெண்டு பேராக தான் இருக்கணும். நம்மளுடைய தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரவிந்த் கையில் சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்ரபாபு நம்முடைய போதும் ஒன்று கிளவியும் ரஞ்சிதா மீட் பண்ணுறேங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தான் வேணும்? இந்த வீட்டிலேருந்து என் தங்கச்சி பிரித்து கூப்பிட்டு போக சொன்னீங்க. நானும் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிஞ்சு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவுமே மல்லின்னு உயிரை விடுறாங்க. இருந்தாலுமே நான் என்னுடைய தங்கச்சி பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு மேலே என் தங்கச்சியோட வாழ்க்கையில் ஏன் எப்படி விளையாடுறீங்க? அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விஜய்க்கும் மல்லிக்கு கல்யாணம் ஆகின மாதிரி இருந்த ஃபோட்டோ எல்லாமே எதுக்காக நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை கையில் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்ரபாபு சண்டை போடுறாங்க. போதும் ஒன்று கிளவிக்கிட்டே இந்த ரஞ்சிதா கிட்டேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணவே பாபு தீர விசாரிச்சுட்டு பண்ணு. ஏன்னா விஜய்க்கு நான் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளோட பத்ரபாபு யோசிக்கிறாருங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கேட்டுக்கிட்டு என்ன அங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சார் யாருமே உங்களுடைய தங்கச்சி வாழ்க்கையில் குறுக்கிடல. நாங்கள் யாரும் அந்த பிரச்சனையை உருவாக்கல. நான் ஏன்னா எனக்கும் ரஞ்சிதாவுக்கு வீட்டில் கல்யாண பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. சரி, ஆனால் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாருன்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகு பிளான் பண்ணது பக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. இந்த அரவிந்த் கையில் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கால் பண்ணி பேசி அந்த ஃபோட்டோவெல்லாம் இந்த அரவிந்த் கையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சது எல்லாமே நம்மளுடைய நாகு தாங்க. இருந்தாலுமே நான் நம்மளுடைய நாகு எப்படியாவது மல்லியும் விஜயும் சேர்த்தி வச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோளே. ஏன்னா இவங்க மிடில் கிளாஸாக வாழ்ந்து பழகிட்டாங்க. அதுலேருந்து மல்லி பணக்கார வீட்டில் போய் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரோட வாசம் ஒட்டிக்கிட்டு இருங்க. இருந்தாலுமே நம்மளுடைய மல்லிக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வெண்பாவும் விஜயும் ரொம்பவுமே காதலிக்கிறாங்க. அதை உண்மையை சொல்ல போனால் நம்ம விஜயும் மல்லியுமே ரெண்டு பேருமே வெளிப்படுத்தியாக இருக்காங்க. இவங்க ஈகோ அதை தடுத்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் கப்புள் ஆஃப் த லவர்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். நம்மளுடைய நாகு பிளான் மட்டும் கரெக்டாக செயல்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மல்லியும் நம்மளுடைய விஜய் சேர்றதை அந்த ஆண்டவனாலும் இல்லை நம்மளுடைய பாபாவில் கூட கண்டிப்பாக தடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய நாகோட பிளான் பக்காவாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.